Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்ல குரு, பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. இப்போ ஆதவர்ஜுனா பேசுனது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான கருத்தா? இதுதானே கேள்வி. உங்களோட கட்சி கொள்கையை தானே அவர் பேசுறாரு. அந்த கட்சி கொள்கையை நீ பேசக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அடிமைத்தனத்தை ஆதவர்ஜுனா செய்யறாரா, திருமாவளவன் செய்யறாரா? ஒரு நெருக்கடியா மாறுதே கூட்டணி கட்சிகள். நான் என்ன கேட்கிறேன், எப்படி இது கூட்டணிக்கு நெருக்கடியா மாறும்? ஆதவர்ஜுனா இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு உங்க கட்சிக்காரங்க வேலை பேசினாரு, இது பண்ணாரு, அது பண்ணாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அது ஓகே. பட் ஆதவர்ஜுனா உங்க கட்சி கொள்கையை பேசுறது உங்களுக்கே நெருடலா இருக்குன்னா அது எனக்கு புரியல. அப்ப உங்க கட்சி கொள்கையை மாத்திருங்க. இது எங்க கொள்கை கிடையாது, காலத்திற்கும் திமுகவுக்கு அடிமையாக இருப்பதே எங்கள் கட்சிக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருங்க. மக்களாட்சி அது. நீங்க என்னங்க ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி எப்படிங்க மக்களாட்சி உபதேசத்தை பேச முடியும்? அதுதான் நம்ம கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன தகுதி சொல்லுங்க. நீங்க நாளைக்கு போய் சீட்டு கேட்டா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு திமுக? எப்படி அவருக்கு சீட்டு கிடைச்சது? அப்ப எல்லா இடத்துலயும் எங்க நெப்போட்டிசம் தானே இருக்கு. அதே நெப்போட்டிசத்தை வந்து நீங்க சினிமால பாக்குறீங்க, மித்த எல்லாத்துலயும் பாக்குறீங்க, அரசியல்ல பார்க்க மாட்டீங்களா? அது ஒரு நெப்போட்டிசம் தானே. நெப்போட்டிசம் சைல்டு தானே அவரு. இவங்க குடும்பம் தான் வரணும்னு என்ன இருக்கு? எதனால இருக்கு அப்படி? அப்ப இது ஒரு விதமான ஒரு மலிவான ஒரு அரசியல். ஒரு பிறப்பின் வழியில வந்து அதிகாரத்தை, பணத்தின் வழியில ஒரு அதிகாரத்தை கடத்துறதுங்கிறது வந்து அபத்த அரசியல். இந்த அபத்த அரசியலை வந்து தமிழக மக்கள்கிட்ட திணிக்க கூடாதுன்னு யார் வேணாலும் பேசுவாங்க. எதனால துணை முதல்வர், எதனால விளையாட்டுத்துறை அமைச்சரானாரு, எம்எல்ஏ ஆனாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அடுத்த அமைச்சருக்கு டக்குன்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அமைச்சரா மாத்துறீங்க. இப்ப மக்கள் தான் வந்து துணை முதல்வர் உதயநிதி வரணும்னு வேண்டிக்கிட்டாங்களா? கட்சியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் ஒத்துக்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகிறதுக்கும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவருக்கு தகுதி இருக்குல்ல. இதே திமுகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆளுநர் சா நிவாஸ் இருக்காருல்ல, அவர் வராரு, வந்து என்ன பேசுறாரு? கூத்தாடி விஜய்னு பேசினாரா இல்லையா? இதே ஆளுநர் சா நிவாஸ் சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினோட தொழில் கூத்தாடுவது விஜயின் தொழில்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொழில் என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தார்? அதே கூத்தாடு துறை தானே. திருமாவளவன் அப்ப என்ன சொன்னாரு? அவர் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை பேச போகிறார், கட்சி சார்பாக அவர் போய் பேச போறது இல்லைன்னு அனுமதியோட தான் போனாரு. பேசினதுக்கு அப்புறம் இன்னும் சர்ச்சை அதிகரிக்குது. அப்ப வந்து திரும்ப மைக்கை காமிச்சு கேட்கறாங்க கேள்வி. அப்ப திருமாவளவன் திரும்ப என்ன சொல்றாரு? அவர் அவங்க பேசிய கருத்துக்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அதுல நாங்க கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்றாரு. ஏன் திருமாவளவனோட ஸ்டாண்ட் இப்படி தடுமாற்றத்துல போகுதுன்னு பாருங்க. அப்ப அங்க நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த நெருக்கடினால தடுமாற்றம்? ஒரு ஸ்டாண்ட் ஏங்க அவர் பேசுறது அவரோட விருப்பங்க, தனி மனித கருத்துங்க, அது அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதான ஸ்டாண்டு. அது ஏன் நழுவுது? உங்க கொடிக்கம்பத்தை உடைச்சது, இது பண்ணுச்சு, தூக்கி புடுங்கி போட்டுச்சு. உங்களோட அறிக்கை எந்த அளவுக்கு சிறுத்தையா சீறி இருக்க வேண்டாம்? சீரலையே, பூனை மியாவுன்னு சவுண்டு தானே வருது. அப்ப இங்கதான் பிரச்சனை. நீங்க சிறுத்தையா பூனையா? இவ்வளவுதான் கேள்வி. ஆதவர்ஜுனா முழுமையும் அது விலகிட்டாரு. அவர் பல காரணங்களை வந்து முன்வைக்கிறாரு. சில தொலைக்காட்சிகள் கொடுத்த நேர்காணலையும் வந்து திமுக எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தது, குறிப்பா அமைச்சர் ஏவா வேலு வந்து திருமாவளவனுக்கு அழுத்தம் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாவே பேசி விலகி இருக்காரு. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? ஜூன் மாசத்துல தொடங்கி இப்ப டிசம்பர் மாசம் வரைக்கும் நடந்த இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க? இதுல வந்து ஆதவர்ஜுனா அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட சுயநலம் சார்ந்ததாக தான் நான் பார்க்குறேன். மற்றபடி பொதுநலம் கொண்டோ இல்லை வந்து மக்களுக்கான ஒரு அரசியல் பணியில் தன்னை ஈடுபடுத்திக்கணுங்கிற எண்ணம் கொண்டோ அவர் செயல்படுவது போல எனக்கு தெரியல. ஸோ அவருடைய விமர்சனத்தை நம்ம தனியாக பேசுவோம் இந்த வீடியோவில். இதில் அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யாமல் அவர் தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தை மட்டுமே மனதில் வைத்து நம்ம கட்சி, நம்ம இதோட ஆளுமை, இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு போகலாம், நமக்கு பதவி, நமக்கு அதிகாரம், இதுல தான் நம்ம இருக்கணுமே ஒழியங்கிற அந்த எண்ணத்துல அவர் செயல்பட ஆரம்பிக்கிறாரு. இது அவருடைய கட்சியை வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அளவிற்கு பின்னடைவை உருவாக்கி இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு திருமாவளவன் அவருடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியேற்றத்தை கூட அவங்க ஒவ்வொரு ஊர்ல மாவட்டங்கள்ல அங்கங்க கொடியேற்றுறது ஒரு சாதாரண விஷயம். இது எல்லா கட்சிகளையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி அவங்க கொடியேற்றுறாங்க. ஏன் விஜய் அவர்களுடைய கட்சி இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் கொடியேற்றிட்டு இருக்காங்க, கொடிக்கம்பங்கள் நடுறாங்க. அவங்களோட கொடிக்கம்பங்கள்லாம் அகற்றப்படுகிறதா, பிடுங்கி எரியப்படுகிறதான்னு பாருங்க, இல்லை. மாறாக இன்னைக்கு அதிகாரத்துல பங்கு பெற்றிருக்கக்கூடிய கூட்டணியில இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சி என்பது ஒவ்வொரு இடங்கள்லயும் ஒவ்வொரு முறையும் சர்ச்சையாவதும், அது சர்ச்சையாகிறதுங்கிறது வந்து ஊர்ல இருக்கக்கூடிய சாதிய சிந்தனை காரணம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டாலும் அந்த திமுக அரசு என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். ஒரு கொடிக்கம்பத்தை நடுறாங்க, அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அனுமதி கொடுத்த ஆட்சியர் அவங்களெல்லாம் இடைமாற்றம் செய்யறாங்க. அனுமதி கொடுத்ததுக்குன்னா இதை விட ஒரு பெரிய அவமானகர செயலை வந்து திருமாவளவன் எப்படி பொறுத்துக்கிறாருன்னு எனக்கு புரியல. இப்ப
கூட்டணியில் இருக்காங்க. உள்ள இருக்கிற யாரோ ஒரு சாதி வெறியன், இவனோ ஒரு ஒரு அயோக்கிய பைய அந்த கொடியை அகற்றணும், ஏதோ ஒன்று பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்துல செயல்பட்டாலும் கூட திமுக அரசு என்னவா நிக்கணும்? கூட்டணி கட்சிங்க அவங்க, நமக்காக கூட நிக்கிறவங்க. அவங்களோட கொடியை ஏத்துறதுக்கு நம்ம தானே அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கான அதிகாரத்தை தானே கொடுக்கணும். அந்த கொடியை நடணுங்கிற எண்ணத்துல தானே அவங்க செயல்படணும். ஆனா அந்த கொடியை பிடுங்கி போடுறதே யாருன்னு பாத்தீங்கன்னா திமுக காரங்களா தான் இருக்கிறாங்க. அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்படி பார்க்கிறது, எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள், அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். ஆனா சார், முதல்வர் நிறைய இடங்கள்ல பேசும்போது திருமாவளவன் என்னுடைய சகோதரர்னு பேசுறாரு. திருமாவளவனுக்கு இந்த கூட்டணியில திருமாவளவனுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பேசுறாரு. பாஜக இங்க வந்து தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், அந்த கூட்டணி உள்ள வரக்கூடாது, அதுக்கு நாமெல்லாம் ஒற்றுமையா இருக்கணும், அதுல திருமாவளவன் ரோல் எவ்வளவு முக்கியம்னு அவ்வளவு நுட்பமா முதல்வர் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாரு. இந்த ஆதவர்ஜனா சர்ச்சையில கூட திருமாவளவனுக்கு தெரியும் என்ன செய்யணும் அப்படின்னு அவர் வெளிப்படையா பேசுறாரு. சோ இந்த மாதிரி அங்கங்க நடக்கிற ஒரு சில நிகழ்வுகளை வச்சே நம்ம அப்படி மதிப்பிட முடியுமா? இல்ல, அங்கங்க நடக்கிற நிகழ்வுகளை வச்சு மட்டும் கிடையாது. திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரை அவருடைய அரசியல் செயல்பாடு, அவர் தலித்தியம் பேசுறாரு, அம்பேத்கரியத்தை கொண்டு வந்து தமிழ் சமூகத்துக்கிட்ட பேசுறாரு. இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. முரண்பாடு கருத்துக்கள் நிறைய இருக்கு. தலித்தியம் ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னா, அது தமிழ் இன ஓர்மையை சிதைக்கக்கூடிய ஒரு கருத்தியலாக தான் நான் பார்க்குறேன். தமிழர்களாக தான் இருக்கணும். அங்கே தலித்துகளாகவோ இல்லை ஆண்டைகளாகவோ எல்லாம் பிரிச்சுட்டுலாம் அரசியல் பண்ணோம்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும். ஸோ அந்த தலித் அரசியலுக்கு எதிரானவன் நான். ஆனால் திருமாவளவன் என்ற ஒரு அரசியல்வாதி காலங்காலமாக திமுகவுக்கு விசுவாசமாக இருந்திருக்காரு. அவரே அதை சொல்றாரு. எந்த அளவுக்கு சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2009 இனப்படுகொலை காலகட்டத்தில் அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துடணுங்கிற ஒரு அழுத்தத்தை எனக்கு மூத்தவர்கள் பலரும் கொடுத்தார்கள். இன்னைக்கு திமுக ஆதரவாக இருக்கக்கூடிய பலருமே அதுல அடக்கம். அவங்க பலரும் வந்து இல்ல, திமுகவோட நீங்க கூட்டணி வச்சு கொண்டிருப்பது இது ஆபத்தான ஒரு சூழல், இந்த காலகட்டத்தில் நீங்க இன துரோகமாக அது மாறிவிடும், அதனால அதை செய்யாதீங்கன்னு சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது கூட நான் வந்து இந்த திமுக கூட்டணிக்கு உண்மையாக இருந்தேன்னு சொல்லி ஒரு இன துரோகம், அதாவது இனப்படுகொலைக்கு காரணமாக திமுக இருந்த காலகட்டத்திலும் கூட நான் அவங்களுக்கு துணையாக நின்றேன், இப்ப போய் நான் விலகி வந்துருவேனான்னு சொல்லி பேசுறாரு. இதுதான் அவரே மலிவுபடுத்திக் கொள்றது. இதுதான் அவரே மலிவுபடுத்தி. நீங்க உங்களுடைய கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் தான் நீங்க உண்மையா இருக்கணும். உங்க மக்களுக்கு தான் நீங்க உண்மையா இருக்கணும். உங்க மக்களுக்கு எதிராக ஒரு விஷயம் நடக்கும் பொழுது நான் வந்து இந்த கூட்டணிக்கு நான் உண்மையா இருப்பேன் அப்படின்னா, நீங்க அந்த மக்களை விலை பேசி விட்டீர்கள் என்றுதான் பொருள். உங்களை நம்பி இருக்கக்கூடிய மக்களை நீங்க விலை பேசுறீங்கன்னு தான் பொருள். ஆனா திருமாவளவன் அவங்க சைடுல என்ன ஒரு வாதம் முன்வைக்கிறாங்கன்னா, தேசிய அளவுல பாஜக மாதிரியான ஒரு கட்சி வந்து இங்க தமிழ்நாட்டு வளங்கள், மாநில உரிமைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க முடக்கும் போது, நமக்கு தேவையான நிதி மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்க முடக்கப்படும் போது இங்க வந்து வலிமையா சேர்ந்து எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. பிளஸ் இந்தியா முழுக்கவுமே இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு பிளாக்ல வந்து நம்மளாம் சேர்ந்து எதிர்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பாயிண்ட்ல நம்ம பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில நம்மளாம் ஒருங்கிணைச்சிருக்கோம். அது இன்னைக்கு இருக்கிற சிக்கலை விட மதவாதம் இங்க ரொம்ப முக்கியமா இருக்கு, அதை நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற புள்ளியில தான் இந்த கூட்டணியை ஒருங்கிணைச்சிருக்கோம் அவங்க பேசுறாரு. ஸோ அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் இல்லையா? நீங்க அது என்னதான் முக்கியமான ஃபேக்டராகவே இருந்தாலும் உங்களுடைய கோர் ஐடியாலஜிங்கிறது என்ன? பட்டியல் சமூக மக்களுக்கான விடுதலையை வந்து உறுதி செய்வது அப்படிங்கிறது தான் உங்களோட கோர் ஐடியாலஜி. அந்த கோர் ஐடியாலஜியில ஒத்து வராத ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய திமுக, நான் எடுத்துக்கினா வேங்கவயல்ல இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு குற்றவாளியும் கைது செய்யப்படவில்லை. இதுதானே உங்களுக்கு அதன் கூட உங்க கூட்டணியில இருக்கீங்க, அதிகாரத்தில் இருக்கீங்க, அதன் கூட உங்களால செய்ய முடியல. ஆனா கூட்டணியில இருந்துமே வேங்கை வயல்ல திருமாவளவன் போய் களத்தில் நின்று இந்த அரசுக்கு எதிராக போராடி இருக்காரு சார். இந்த அரசுக்கு எதிராக போராடுதல், கண் துடைப்புங்கிறது ஒண்ணு இருக்கு. போராடி என்ன சாதிச்சீங்கிற கேள்வி. இப்போ போராடியதால யாராவது அங்க கைது செய்யப்பட்டார்களா? நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் போராடுறாங்க. போராடுறதுல எல்லாரும் போராடுறாங்க, அறிக்கை விடுறாங்க, எல்லாம் லெட்டர் எல்லாம் ஓகே. அது யாராவது கைது செய்யப்பட்டாங்களா? நான் என்ன சொல்றேன், பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த அரசு செய்வது துரோகம் அப்படிங்கிறேன். அந்த துரோகத்திற்கு நான் துணை போறவன் தான் நீங்களே சொல்றீங்க. ஏன்னா நான் இனத்துக்கு துரோகம் நடக்கும் பொழுது நான் இவர்களுக்கு துணை போனவன், அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. 2009 நான் கூட நின்னேன், இப்ப மட்டும் என்ன நான் மக்களுக்காக வந்து நின்றவனாங்கிறதா அதுக்கு பொருள். அந்த பொருள்ல திருமாவளவன் என்ற அரசியல்வாதி பெரிய அளவு தோல்வியை சந்திக்கிறார். அதை மக்கள் உணரணும். திருமாவளவனை பட்டியல் சமூகத்திற்கான காவலராக எண்ணிக்கொண்டிருப்பவர்களுக்கு இப்ப அந்த புரிதல் வந்திருக்கும். அப்ப என்னன்னா, தன்னுடைய இமேஜையும் உடைச்சு, தன்னுடைய கட்சியுடைய எதிர்காலத்தையும் உடைச்சு யாருக்கு ஆதரவு நிற்கிறார் அவரு? இப்ப ஆதவர்ஜுனா பேசினது அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான கருத்தா? இதுதானே கேள்வி. உங்களுடைய கட்சி கொள்கையை தானே அவர் பேசுறாரு. அந்த கட்சி கொள்கையை நீ பேசக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா, அடிமைத்தனத்தை ஆதவர்ஜுனா செய்யறாரா, திருமாவளவன் செய்யறாரா? இல்ல, அந்த கொள்கையை நான் இப்பவும் நான் கைவிடல. ஆனா அந்த கொள்கை இப்ப வேண்டாம் அப்படிங்கிற அந்த கொள்கையை நாங்க ஆண்டாண்டு காலமா பேசிட்டு தான் இருக்கோம், கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து. ஆனா இப்ப கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியா மாறுதே, கூட்டணி கட்சிகள். நான் என்ன கேட்கிறேன், எப்படி இது கூட்டணிக்கு நெருக்கடியா மாறும்? நீங்க விசுவாசி, திமுக கூட்டணிக்கு ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர், உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதால என்ன நெருக்கடி வந்துடும்? ஒருவேளை திருமாவளவன் பாஜக விலை போயிடுவாரா? அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தா விலை போற ஆளா நீங்க?
சொல்லுங்க. ஆமாங்க, நான் வந்து காசு யாரா அதிகமா கொடுத்தா, ஆதவர்ஜுனா காசு அதிகமா கொடுத்துறாரு, அதனால அவருக்கு வந்து நான் வந்து பொதுச் செயலாளர் பதவி வந்தோடனே கொடுத்துட்டேன். அதே மாதிரி நாளைக்கு பாஜக எனக்கு காசு கொடுத்தா நான் வெளில போயிடுவேன், அதனால என் மேல நம்பிக்கை இல்லை திமுக அரசுக்கு, எனக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா? அப்போ உங்களுக்கு அங்க நடக்கிறதுங்கிறது இன்ஜஸ்டிஸ்ங்கிறது தான் உங்க கட்சிக்காரராக இருந்த ஆதவர்ஜுனா சொல்ற கருத்து, சொன்ன கருத்து. இப்ப அந்த கருத்துல நீங்க எந்த இடத்துல முரண்படுறீங்க? நீங்க என்ன முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன சொல்லியிருக்கலாம், ஆதவர்ஜுனா சொல்றது இந்த கட்சியுடைய கோட்பாடு, ஆனா சில சமரசங்களோட இந்த கட்சி பயணப்பட்டு கொண்டு இருக்கிறதுன்னு வேணா சொல்லலாம். நீங்க சில சமரசங்களை எடுக்க வேண்டிய சூழல் எங்களுக்கு இருக்கு, அதனால நாங்க அந்த சமரசத்தோட நாங்க பயணிக்கிறோம், அதை ஆதவர்ஜுனா புரிஞ்சுக்கணும், இதுதான் விளக்கம். ஆனா இந்த விளக்கத்தை நீங்க கொடுக்கல. மாறாக என்ன பண்றீங்க, ஆதவர்ஜுனாக்கு சில கற்பிதங்களை கற்பிக்கிறீங்க. இந்த கூட்டணியை உடைக்க வருபவர் அவரு. நான் என்ன கேட்கிறேன், ஆதவர்ஜுனா இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு உங்க கட்சிக்காரங்களாம் வேலை பேசினாரு, இது பண்ணாரு, அது பண்ணாருங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சீங்கன்னா அது ஓகே. பட் ஆதவர்ஜுனா உங்க கட்சி கொள்கையை பேசுறது உங்களுக்கே நெருடலா இருக்குன்னா அது எனக்கு புரியல. அப்ப உங்க கட்சி கொள்கையை மாத்திருங்க, இது எங்க கொள்கை கிடையாது, காலத்திற்கும் திமுகவுக்கு அடிமையாக இருப்பதே எங்கள் கட்சிக்கு கொள்கை அப்படின்னு சொல்லி மாத்தி விட்டுருங்க. மன்னராட்சின்னு பத்தி பேசுறாரு, மன்னராட்சி நடந்துட்டு இருக்குன்னு பேசுறாரு. திரும்ப அவரே இந்த நேர்காணல நான் மன்னராட்சின்னு ஸ்டாலின் உதயநிதியை சொல்லல அப்படின்னு பத்தி பேசுறாரு. சோ அப்போ டைரக்டா நீங்க ஒரு கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு கூட்டணிக்கு தலைமை வைக்கிற திமுகவை நீங்க அட்டாக் பண்ணும்போது, அதுவும் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அட்டாக் பண்ணும்போது இயல்பாவே அந்த கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வரதான செய்யும். அந்த அட்டாக்கிங்க்கு காரணம் யாருன்னு பார்க்கணும்ல. அந்த அட்டாக்கிங் நடக்குது அப்படின்னா நடக்குது. ஆமா, ஆதவர்ஜுனா வந்து ஒரு அந்த கட்சியுடைய கூட்டணியில இருக்கும் பொழுது அந்த ஒரு எந்த கட்சியோட கூட்டணி இருக்கோ அந்த கட்சி விமர்சிக்கிறாப்ல. அந்த விமர்சனத்திற்கான காரண காரியங்கள் இருக்குல்ல, அந்த விமர்சனத்தை யார் வந்து உருவாக்கி கொண்டது? நீங்க வந்து ஒரு ஜனநாயக இயக்கமாக தான் திமுக செயல்படுதா? இது மக்களாட்சி அது. நீங்க என்னங்க ஒரு பிறப்பின் அடிப்படையில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி எப்படிங்க மக்களாட்சி உபதேசத்தை பேச முடியும்? அதுதான் நம்ம கேள்வி. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன தகுதி சொல்லுங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்துக்கு அவர் நீங்க நாளைக்கு போய் சீட்டு கேட்டா கொடுத்துருவாங்களா உங்களுக்கு திமுக? எப்படி அவருக்கு சீட்டு கிடைச்சது? அப்ப எல்லா இடத்துலயும் அங்க நெப்போட்டிசம் தானே இருக்கு. அதே நெப்போட்டிசத்தை வந்து நீங்க சினிமால பாக்குறீங்க, மித்த எல்லாத்துலயும் பாக்குறீங்க, அரசியல்ல பார்க்க மாட்டீங்களா? அது ஒரு நெப்போட்டிசம் தானே, நெப்போட்டிசம் சைல்டு தானே அவரு, அதோட ப்ராடக்ட் தானே அவரு. இதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? இந்த விமர்சனம் என்பது திமுக மேல விழுகத்தான் செய்யும். அதையும் கடந்து அவர்கள் அதை செய்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்தை வைக்காம எல்லாம் அமைதியா இருக்கணுமா? அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, கலைஞர் அவருடைய மரபணுக்கு மட்டும்தான் ஏதாவது பாஜக எதிர்க்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? ஆனா அது உண்மை அல்லவே. அது உண்மையா? பாஜகவோட கூட்டணி வைத்தவர் தானே கலைஞர் கருணாநிதி. என்ன எதனால வந்து இவங்க குடும்பம் தான் வரணும்னு என்ன இருக்கு? எதனால இருக்கு அப்படி? அப்ப இது ஒரு விதமான ஒரு மலிவான ஒரு அரசியல், ஒரு பிறப்பின் வழியில வந்து அதிகாரத்தை, பணத்தின் வழியில ஒரு அதிகாரத்தை கடத்துறதுங்கிறது வந்து அபத்த அரசியல். இந்த அபத்த அரசியலை வந்து தமிழக மக்கள்கிட்ட திணிக்க கூடாதுன்னு யார் வேணாலும் பேசுவாங்க. அவ்வளவு உங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்க உங்க கட்சியில எத்தனையோ மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? இருந்தா அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டு போயிருங்க. இப்ப எதனால துணை முதல்வர், எதனால விளையாட்டுத்துறை அமைச்சரானாரு, எம்எல்ஏ ஆனாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அடுத்த அமைச்சருக்கு டக்குன்னு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி அவர் அமைச்சரா மாத்துறீங்க. இப்ப மக்கள் தான் வந்து துணை முதல்வர் உதயநிதி வரணும்னு வேண்டிக்கிட்டாங்களா? கட்சியில ஒரு முடிவு எடுக்கிறாங்க, கட்சியில ஒரு சீட்டு, கட்சியோட முடிவு இல்லைங்க, இது கட்சியோட முடிவே இல்ல. எதிர்ப்பு வரலைன்னு நம்ம பேசக்கூடாது. அந்த எதிர்ப்பை இவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் தான் நம்ம இல்ல, வெளிப்படையா வந்தாதானே நம்ம பேச முடியும். இவங்கெல்லாம் கட்சியுடைய மிக முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்க பொதுச் செயலாளர்கள்லாம் வந்து எதிர்த்து பேசலையா? அதை மறைமுகமாக நடந்து கொண்டு தான் இருந்தது. அவங்கள ரஜினியை விட்டு கலாச்சாங்களா இல்லையா? துரைமுருகனை கலாய்த்தார்களா இல்லையா? அது எப்படிங்க? நான் என்ன கேட்கிறேன், ரஜினி திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாத கோட்பாட்டை கொண்ட ஒரு நபர், நீங்களே வந்து அவரை சங்கின்னு சொல்லி நீங்க தான் பிராண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப ரஜினிங்கிற ஒரு இந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர், கட்சிக்காக உழைக்காத ஒரு துரும்பையும் கூட கிள்ளி போடாத ஒரு நபரை விருந்தினராக அழைச்சி பேச வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வந்து பேசுபவர் என்ன பேசுறாரு? அந்த கட்சிக்காக உழைத்த, அந்த கட்சிக்காக காலமெல்லாம் பயணம் செய்த அந்த கட்சி வந்து தடை செய்ய போற காலகட்டத்தில் சிறைக்கு போய் அடி வாங்கி, மிதி வாங்கி, உத வாங்கி, ரத்தக்காரப்பட்ட ஆட்களை நீங்க என்ன சொல்றீங்க? அசால்ட்டா இந்த மாதிரியான பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி கலாய்க்கிறாரு ரஜினி. இந்த கலாய்ப்புக்கு அவர் எதிர்வினை ஆற்றுறாரு. அந்த எதிர்வினையை வந்து நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உங்க கட்சிக்காரருக்கு ஆதரவு தான். என்னதான் இருந்தாலும் ரஜினி அவர்கள் பேசியது தவறு அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். அவருக்கு எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு தெரியாம, எங்க கட்சிக்காக உழைத்தவர்களை பற்றி தெரியாமல் அப்படின்னு சொல்லாம மறைமுகமாக நீங்க என்ன பண்ணீங்க? ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்களை விமர்சிச்சீங்களா இல்லையா? அப்ப யார் எதிர்க்காம? எதிர்த்தவர்கள் எவ்வளவு ஓரங்கட்டி, இன்னைக்கு என்ன ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களா இல்லையா? முக்கிய தலைவர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டிருக்காங்களா? அவங்க இன்னைக்கு ஏதாவது நியூஸ்ல வருதா? ஏதாவது பேசுறாங்களா? ஏதாவது பேட்டி வருதா வெளியில? ஏன் வரல? இவ்வளவு நாளுகளா இருந்துட்டு இருந்த விஷயங்கள் ஏன் உதயநிதி வந்தவுடனே நிறைய பேரோட வாய்ஸ் வந்து அங்க அமுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இதை விமர்சிச்சு தாங்க ஆகணும். இது வந்து திமுகவுடைய ஒரு பெரிய மைனஸ். இந்த மைனஸை விமர்சிக்காம இருக்கணும்னு எதிர்பார்க்கறது சர்வாதிகாரம்.
மன்னராட்சி தான் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க. மன்னரை விமர்சிக்க கூடாது. முடிசூடிய மன்னர், இளவரசர் அவங்களெல்லாம் விமர்சிக்க கூடாது. இல்ல சார், அவரை விமர்சிக்கிறது ஓகே. அவருக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு அமைச்சரா இருக்காரு. அந்த துறையில ஏதாவது அவர் சரியா செய்யல, அவர் துணை முதல்வர் சரியா செய்யல அப்படின்னா விமர்சிக்கிறது ஓகே. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட, மக்கள் ஒத்துக்கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராகிறதுக்கும் துணை முதலமைச்சர் ஆகிறதுக்கும் அவருக்கு தகுதி இருக்குல்ல. நீங்க இப்படி நீங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் விஜய் வந்து நடிகராக இருந்தாரு. அவங்க அப்பா வந்து நீங்க விமர்சிக்க கூடாதுல்ல. உங்க அப்பா மூலியமா தான் நடிகரான்னு விமர்சிக்க கூடாதுல்ல. இந்த விமர்சனத்தை திமுக காரங்க வைக்கிறாங்களா இல்லையா? அது என்ன மித்தவங்களுக்குலாம் நீங்க வைப்பீங்க. உங்களுக்கு உங்க தரப்புல அந்த கேள்வி கேட்கும்போது மட்டும் வைக்க மாட்டீங்களா? இதே திமுகக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சா நிவாஸ் இருக்காருல்ல, அவர் வராரு. வந்து இப்ப என்ன பேசுறாரு? கூத்தாடி விஜய்ன்னு பேசினாரா இல்லையா? கூத்தாடி விஜய்ன்னு பேசினாரு. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. என்ன விளக்கம் கொடுத்தாரு? கூத்தாடி விஜய்ன்னு தானே பேசினாரு. இதே ஆளுநர் சா நிவாஸ் சொல்லுங்க, உதயநிதி ஸ்டாலினோட தொழில் என்ன? சொல்லுங்க. கூத்தாடுவது விஜயின் தொழில்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொழில் என்ன? என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாரு? அதே கூத்தாடு துறை தானே. அப்ப உங்க சைடுல என்ன இருக்குன்னே பார்க்காம நீங்க பேசுறீங்க அப்படின்னா, நீங்களே மறைமுகமா விமர்சிக்கிறீங்க. கூத்தாடிகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னா நீங்களும் உதயநிதி தானே விமர்சிக்கிறீங்க. இல்ல, அவரு வந்து அவங்க தலைவரை விமர்சிக்கிறாரு. அதுக்கு வந்து அவர் விஜய் விமர்சிக்கிறாரு. சோ அதத்தாங்க கேக்குறேன். இன்னொரு கட்சியுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிறவரை நான் தான் கேக்குறது என்னன்னா, இங்க இந்த விமர்சனத்தை வைக்க முடியுற உங்கனால அதே விமர்சனம் இங்க வரும்ல. ஏன் இதை பத்தி பேசுறது இல்ல? விஜய் மட்டும் தான் கூத்தாடியாக உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? விஜய் மட்டும் தான் நடிகராக உங்க கண்ணுக்கு தெரியுறாரா? இவரும் நடிகர் தானே. சரி, அவர் எப்படி விஜய்னாச்சும் நடிகர் ஆகிறதுக்கு ஆரம்பத்துல இருந்து படிப்படியா இப்ப இன்வெஸ்ட்மெண்டா சின்ன சின்ன படங்கள் நடிச்சு அப்படியே பெரிய படங்கள்ல மாறுறாப்ல. உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் போதே பெரிய படங்கள் தான். நடிக்க ஆரம்பிக்கும் போதே பெரிய ப்ரொடக்ஷனு, பெரிய இதெல்லாம் எதனால ஏற்படுது? நெப்போட்டிசம் தானே. முழுக்க நெப்போட்டிசம் தானே. இந்த நெப்போட்டிசத்தை எதிர்க்கிறோங்கிறதுல விடுதலை சிறுத்தைகளுடைய நிலைப்பாடு என்ன? ஆனா இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது ஆதவ அர்ஜுனாவோட கருத்தை அந்த கட்சி யாருமே ஏத்துக்கல. கட்சியோட நிர்வாகிகள் யாரும் ஏத்துக்கல. அந்த கட்சியுடைய தலைவரே ஏத்துக்கல. அப்படிங்கும்போது அப்ப ஆதவ அர்ஜுனாவோட கருத்து கட்சியில எந்த விதமான வேல்யூவும் இல்ல. அது எப்படி அந்த கருத்தை இப்ப மன்னராட்சின்னு சொல்றாரு. முக்கிய தலைவராக இருக்கிற ஆளு ஷானவாஸ் ஆகட்டும், சிந்தனை செல்வன், பனையூர் பாபு யாருமே அந்த கருத்தை ஏத்துக்கல. அவரோட யாருமே நிக்கல. அது தொண்டர்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது நமக்கு வந்து தேர்தல் அப்பதான் தெரிய வரும். சோ அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இதெல்லாம் பேசுறாருன்னு தான் அவங்க நிர்வாகிகள் நினைக்கிறாங்கன்னு நான் இப்ப திரும்பவும் சொல்றது, ஆதவ அர்ஜுனாவுடைய நோக்கம் என்பது மக்களுக்கான நோக்கம் இல்லைன்னா ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அவருடைய நோக்கம் என்பது அவர் வந்து ஒரு கார்பரேட் பொலிட்டிஷியன் போல தன்னை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு அவர் நம்பிக்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக மக்களை வந்து உளவியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கி ஒரு அரசியலை நகர்த்த முடியும்ங்கிறது அவருடைய சிந்தனை. இதுவே ஒரு தப்பான அரசியல் அணுகுமுறை தான். ஸ்ட்ராட்டஜைஸ் பண்றதுங்கிறது வேற, மக்களிடம் நல்லது செய்து மக்களிடம் வந்து இது பெறுவதுங்கிறது வேற. ஆனா இவர் செய்வதெல்லாம் வந்து முழுக்க உளவியல் தாக்குதல். மக்களை வந்து எப்படி எந்த பக்கம் ஒரு ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி மக்களை நினைத்து கொண்டு மக்களை இப்படி டைவர்ட் பண்ணலாம், அப்படி டைவர்ட் பண்ணலான்ட்டு. நானே கேட்கிறேன், ஆதவ அர்ஜுனா அரசியல செய்த சாதனைகள் என்ன? ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு உட்காந்து அவரை பத்தி பேச வச்சுட்டாரா? எல்லாரையும் பேச வச்சுட்டாப்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை நியூஸ் சேனல்ஸும் ஆதவ அர்ஜுனாவுடைய ஸ்டாண்ட் எடுத்து பேசுது. இதற்காக அவர் செய்த செலவு, செய்த தியாகம் என்ன? பெரிய தியாகமும் செய்யல, ஒன்றும் பெரிய அளவு செலவும் செய்யல. இதை நான் சொல்லல, விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து சொல்றாங்க. மாநாடே வந்து அவர் தான் நடத்தினாருங்கிற மாதிரி ஒரு வதந்தி பரவுச்சு. அவர் ஏன் மௌனமாக இருந்தாருங்கிற விமர்சனம் வருது. அப்பனா அந்த மாநாட்டுடைய செலவுல கூட அவருடைய பங்குங்கிறது கம்மியாக இருக்குங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. பங்கு இருக்கு, ஆனா கம்மியா தான் இருக்கு. ஆனா இவர் தான் முழுசா நடத்தினாருங்கிற ஒரு வதந்தி வரும்போது ஏன் எதிர்த்து பேசல? இந்த கேள்வி வந்து விடுதலை சிறுத்தைகள் தரப்புல இருந்து ஆதவ அர்ஜுனா மேல வைக்கிறாங்க. அப்ப அவர் ரொம்ப பிளான் பண்ணி ஒரு ஸ்கெட்ச் போட்டு தன்னோட இமேஜை வளர்த்துக்கிறதுக்கு என்னென்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணி அது மூலமா ஒரு பப்ளிசிட்டி தேடிட்டு போறாரு. நாளை வேற யாரோ ஒரு கட்சியில் அவர் சேருவாரு. மேபி விஜய் கட்சியில சேரலாம். ஏதோ அவரோட அரசியல் அது வேற. ஆனா அந்த அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இல்ல சார், அவர் வந்து தன்னை ஒரு கார்பரேட் பொலிட்டிஷியனா வச்சுக்கிறாரு. அந்த கட்சிக்குள்ள வராரு, கட்சியை வளர்க்க ட்ரை பண்றாரு, அதெல்லாம் ஓகே. ஆனா அந்த கட்சிக்குள்ள இருந்துட்டு திமுக விமர்சிக்கும் போது அப்ப தான் இருக்கிற கட்சிக்கு இப்ப ரெண்டு விஷயத்துக்கு நான் வரேன். ஒண்ணு, திருமாவளவன் ஒரு விஷயங்களை ஒத்துக்கணும். நான் பண ஆசை பிடித்து தான் ஆதவ அர்ஜுனா உள்ள விட்டு பதவி கொடுத்தேன்னு சொல்லுங்க. நான் இந்த விமர்சனம்லாம் வைக்கல, நம்ம ஒதுங்கி போயிடலாம். எதனால உள்ள விட்டீங்க? ஆதவ அர்ஜுனா என்ன பட்டியல் சமூக மக்களுக்காக அப்படியே காலம் ஃபுல்லா போராடிய ஒரு நபரா? இல்ல பட்டியல் சமூக மக்களுக்காக அப்படியே வந்து அனுதினமும் வந்து உண்ணாவிரத போராட்டங்கள் எடுத்த நபரா? யார் அவரு? அவர் காலம் ஃபுல்லா ஒரு பணக்காரரா இருந்த ஒரு நபரு. ஒரு பணக்கார குடும்பத்துல அவர் வாக்கப்படுறாரு. இன்னும் பெரிய பணக்காரராக மாறுறாரு. இதுதான் அவருடைய வரலாறா இருக்கு. இன்னைக்கு வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரணும்னு ஒரு எண்ணம் பட்டு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வரல, போனது திமுகவுக்கு போகும்போது அங்க வந்து வேண்டாம்னு முடிவு பண்றாங்க. அவங்க ஏன் அதை முடிவு பண்றாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய இளவரசருக்கு அது பாதிப்பா போயிருச்சுன்னா, இவர் கொஞ்சம் விவரமான ஆளா இருக்காப்புல, இவர் ஏதாவது இளவரசருடைய முடிசூட்டு விழாவில் தலையிட்டுருவாரோன்னு ஒரு பயம். அதனால ஆரம்பத்திலே கட் பண்ணிடுறாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவருக்கும் ஒத்து வரலைங்கிறதுனால தான் கட் ஆகுது. அங்க இருந்து திரும்ப ரிவெஞ்ச் மோட்ல தான் வராரு. ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? என்ன ரீசன்? திருமாவளவன் தான் சொல்லணும். இதுக்கு நீங்க தான் சேர்த்துக்கிட்டீங்க. எந்த ஒரு செக்கிங் இல்லாம, அவங்க என்னமே இல்லாம நீங்க சேர்த்துக்கிறீங்க.
அப்ப நீங்க பணத்துக்கு அடிப்படையில அவர் பொருளாதாரத்துல உயர்ந்திருக்காருங்கிற அடிப்படையில வந்த உடனே சரி ஒரு தொண்டரா நான் சேர்த்துக்கிட்டேங்கிறதுல நான் குற்றம் சொல்லல, யாரும் கட்சியில சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க என்ன பதவி கொடுத்தீங்க? துணை பொதுச் செயலாளர். துணை பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வந்து அப்படியே எடுத்து கொடுக்குறீங்க. அது சாதாரண பதவியா ஒரு கட்சியில? பொதுச் செயலாளருங்கிறதோ இல்ல துணை பொதுச் செயலாளருங்கிறதோ ஒரு சாதாரண பொறுப்பா? உங்க கட்சியில இருக்க எத்தனையோ தொண்டர்களுக்கு நீங்க அந்த பொறுப்பை கொடுத்துருவீங்களா டக்குன்னு? அப்படி எடுத்த வாக்குல அப்படி அந்த ஒரு பொருளை விற்பனை வச்சுட்டீங்களா? இதுதான் இவர் செய்த பெரிய தவறு. இதை நீங்க செய்யாம இருந்தா ஆதவர்ஜுனா என்ன பண்ணிருக்க முடியும்? இப்போ இந்த விஷயத்துல தொடர்ச்சியா திருமாவளவன் சில இடங்கள்ல மௌனமா இருந்தாரு, சில இடங்கள்ல அவரை கண்டிக்கிற மாதிரி கண்டிச்சாரு, சில இடங்கள்ல வந்து அந்த இடங்கள் திட்டங்கள் இருக்கு. அந்த சோ இந்த இடத்துல அவருடைய தலைமை தொடர்பான ஒரு கேள்வி வருது இல்ல. நானே கேக்குறேன், ஃபர்ஸ்ட் இவர் என்ன சொன்னோம்? ஆதவர்ஜுனா அந்த மேடையில பேசுறாரு, பேச போறாருங்கும் போதே விமர்சனத்தை திமுக தரப்புல இருந்து வச்சுட்டாங்கல்ல. திருமாவளவன் அப்ப என்ன சொன்னாரு? அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களை பேச போகிறார், கட்சி சார்பாக அவர் போய் பேச போறது இல்லைன்னு என்னோட அனுமதியோட தான் போனாரு. அவருடைய தனிப்பட்ட கருத்து வாய்ஸ் ஆஃப் காமன் தான் போறாரு. அதுக்கு அடுத்து இவர் பேசிடுறாரு. பேசினதுக்கு அப்புறம் இன்னும் சர்ச்சை அதிகரிக்குது. அப்ப வந்து திரும்ப மைக்கை காமிச்சு கேட்கறாங்க கேள்வி. அப்ப திருமாவளவன் திரும்ப என்ன சொல்றாரு? அவங்க பேசிய கருத்துக்கள் வந்து அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், அதுல நாங்க கட்சிக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, அதுல நாங்க தலையிட முடியாதுன்னு சொல்றாரு. அடுத்து ஒரு கொஞ்ச நேரம் அந்த நெருக்கடி அதிகரிக்குது, திமுக தரப்புல இருந்து நெருக்கடி அதிகரிக்குது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஊடகவியலாளர்கள் மைக்கு நீட்டி கேட்கும்போது அவர் மீது நடவடிக்கை எடுக்கலாமா வேண்டாமாங்கிறத வந்து கட்சியுடைய பொறுப்பாளர்கள்ட்ட நான் கலந்து பேசிட்டு சொல்றேன். நாங்க எடுத்தவங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டோம், கலந்து பேசிட்டு சொல்றோம். ஏன் திருமாவளவனோட ஸ்டாண்ட் இப்படி தடுமாற்றத்துல போகுதுன்னு பாருங்க. அப்ப அங்க நெருக்கடி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? எந்த நெருக்கடினால தடுமாற்றம்? ஒரு ஸ்டாண்ட் ஏங்க அவர் பேசுனது அவரோட விருப்பங்க, தனி மனித கருத்துங்க, அது அதுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறதான ஸ்டாண்டு. அது ஏன் நழுவுது? சரி, இது வரைக்கும் நழுவிய அந்த ஸ்டாண்டு கட்சியில விட்டு அவர் நீக்க போறீங்களா அப்படின்னா இல்ல அப்படிங்கிறதையும் சொல்றாரு. இல்ல அப்படிலாம் இல்ல, அந்த மாதிரி திட்டங்கள் இல்லைன்னு சொல்றாரு. அதற்கப்புறம் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுது. சந்திப்பு ஃபர்ஸ்ட் தடை செய்யப்படுது, சந்திக்கிறதுல ஏதோ பிரச்சனை ஏற்படுது. அந்த நேரத்துல வரைக்கும் கட்சியில இருந்து நீக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவர், அதற்கப்புறம் கட்சி விட்டு நீக்குவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப ஸ்டாலின் அவரோட சந்திப்பு என்பது நடக்குது. இப்ப இதை எப்படி பார்க்க போறோம் மக்கள் மத்தியில? அப்ப திமுக தரப்புல இருந்து அவரை கட்சி விட்டு நீக்கிட்டு தான் நீங்க என்ன சந்திக்க வரணுங்கிற அந்த நிபந்தனை வைக்கப்பட்டதா இல்லையா? இல்லைன்னா ஏன் உங்களோட ஸ்டாண்ட்ல இவ்வளவு மாற்றம்? ஒரு சில மணி நேரங்களுக்குள்ள ஏன் இவ்வளவு பெரிய மாற்றம்? அப்பதான் நான் சொல்றேன், அவங்க சொல்லியிருக்காங்க கட்சியை விட்டு நீக்கிட்டு வந்தா வாங்க. நீக்கலே சார், சஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நீங்க அப்படியே உங்க வார்த்தைக்கு எடுத்துட்டாலும் சஸ்பெண்ட் தான். சஸ்பென்ஷன்ங்கிறதே என்னங்க, கிட்டத்தட்ட கட்சி விட்டு நீக்கிற கணக்கு தாங்க. இப்ப நீங்க உங்களை சஸ்பெண்ட் பண்றாங்க, அதுக்கப்புறம் போய் திரும்ப நீங்க போய் சேருவீங்களா? எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் நிப்பீங்க? என்னதான் இருந்தாலும் 6 மாசம் சஸ்பெண்ட்ல வந்திருக்காங்க தான் சொல்லுவா தோணும். அப்ப அதெல்லாம் யாரும் இருக்காது. சஸ்பெண்ட் பண்ணா அவரே வந்து உடச்சிட்டு போயிடுவாரு அப்படிங்கிற எண்ணம் தான். அதே தான் நடந்திருக்கு. அது சஸ்பென்ஷன்ங்கிறதே ஒரு விரட்டி விடுறதுங்கிற மாதிரி இல்லாம நாங்க ஜனநாயக தன்மையில் நடந்துக்கிட்டோங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சஸ்பென்ஷன் தானே பண்ணோம், அவரா தானே ஒதுங்கி போயிட்டாருங்கிற ஒரு நாடகத்துக்கு அது. ஸோ இப்போ அவர் வந்து ஒதுங்கி போயிடுறாரு, அதான் நடக்கும் தெரியும். ஸோ இந்த சஸ்பென்ஷன்ங்கிறதே எதுக்கு? அவர் கட்சியோட கோட்பாட்டை மீறி செயல்பட்டா சஸ்பென்ஷனு. அவர் கட்சியோட கோட்பாட்டை தானே பேசினாரு. ரெண்டாவது அவரே வந்து தன்னுடைய கட்சியோட பிரதிநிதியாக போகல, அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன்ங்கிற ஆளா தானே போய் கலந்துக்கிறாரு. அப்ப அது நீங்க எப்படி வாய்ஸ் ஆஃப் காமன் போனாலும் அங்க திருமாவளவனுடைய மனசாட்சி இங்க தான் இருக்குன்னு பேசுறாரு, அவர் வந்து அழுத்தம் கொடுக்கப்படுதுன்னு பேசுறாரு, விஜயும் வந்து அதையே பேசுறாரு. சோ அப்படிங்கும்போது அவர் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. திருமாவளவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்ல வேண்டிய தேவை இருக்குல்ல. அதனால கட்டுப்படுத்த முடியாதுன்னு வந்து கட்டி போட்டுட்டு இருக்க இடத்துல இருந்து பேசுறது என்னங்க பேச்சுது? கட்டுப்படுத்த முடியாதுன்னு கட்டி போடுற இடத்துல இருந்து பேசிட்டு இருந்தா எப்படி? கட்டுப்படுத்த முடியாதுன்னா திமுக வந்து இப்ப உங்க கொடிக்கம்பத்தை உடைச்சது, இது பண்ணுச்சு, தூக்கி புடுங்கி போட்டுச்சு. உங்களோட அறிக்கை எந்த அளவுக்கு சிறுத்தையா சீறி இருக்க வேண்டாம்? சீரலையே, பூனை மியாவுன்னு சவுண்டு தானே வருது. அப்ப இங்கதான் பிரச்சனை. நீங்க சிறுத்தையா பூனையா? இவ்வளவுதான் கேள்வி. சிறுத்தையாக இருந்தால் சீருங்கள். உங்களுடைய கட்சிக்கு எதிராகத்தாங்க நடக்குது. நான் ஆதவர்ஜுனாவை தூக்கி தலையில சுமங்க நான் சொல்லல. ஆதவர்ஜுனா ஒரு சந்தர்ப்பவாதி, அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை, அதுல மாத்திக்க போறதும் கிடையாது. அவர் சந்தர்ப்பவாத அரசியலை தான் செய்ய போகிறார். ஆனா அவரோட சந்தர்ப்பவாத அரசியலுக்கு பலியாக கூடிய இடத்துல தானே திருமாவளவனோட லீடர்ஷிப் இருக்கு. நீங்க ஒரு சரியான லீடராக இருந்தால் ஆதவர்ஜுனாவை நீங்க உள்ளே விட்டுருக்க மாட்டீங்கல்ல. அந்த இடத்துல நீங்க பலியாகிறீங்க அப்படின்னா உங்களோட லீடர்ஷிப்பை நீங்க தான் பரிசோதிக்கணும். சொல்றேன், அவருக்கு வேற ஏதோ ஒரு செயல் திட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது. அவர் கட்சியோட நலனை முக்கியமா அது ஏன் உங்களுக்கு தெரியல அப்படின்னு. அது ஏன் உங்களுக்கு தெரியல? கட்சிக்கு வராரு வாங்கன்னு சேர்த்துக்கிறாங்க, ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, அவரு சில வேலைகள் பாக்குறாங்க. கேக்குறேன், அவர் மேல சந்தேகம் இல்ல. நீங்க சேர்த்துக்கிறது பிரச்சனை இல்லைங்க, என்னவா சேர்த்துக்கிட்டீங்கிறதாங்க பிரச்சனை. அப்படி ஆதவர்ஜுனா ஒரு சாமானிய விடுதலை சிறுத்தை தொண்டருக்கு இல்லாத தகுதி ஆதவர்ஜுனாக்கு என்ன இருக்கு? பணம் தானே, வேற என்ன? பணத்தை தவிர்த்து வேற என்ன தகுதி எக்ஸ்ட்ரா ஆதவர்ஜுனாக்கு இருக்கு? பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல வொர்க் பண்ணிருக்காரு, தேர்தல் வியூகம்லாம் வகுக்குறாரு. யாரோட? சரி, ஒரு முக்கிய பொறுப்புல பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்றாரு. பிரசாந்த் கிஷோரோட ஒர்க் பண்றதெல்லாம் வந்து நீ வந்து ஜனநாயகம்னு எடுத்துக்க போறாரா?
திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்க போறாரா ஜனநாயகம்னு? அப்ப நான் தான் கேட்கிறேன், ஒரு மக்களை மூடர்களாக்கி அதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதுங்கிறதே ஒரு நயவஞ்சகம் இல்லையா? அந்த நயவஞ்சகத்துக்கு துணை போறவங்க எல்லாம் நீங்க எப்படி கூட சேர்த்துக்குவீங்க? புரியுதுங்களா? அது என்னது? மக்களை ஏமாத்துறதுங்க. நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சா மக்களே உங்களை தேர்ந்தெடுக்க போறாங்க. அது இல்லாம ஸ்ட்ராட்டஜிஸ்னா என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்? கெட்டது பண்ணுவாங்களா? அது மறைமுகமா நம்ம என்ன ஸ்ட்ராட்டஜி பண்ணாலும் அந்த ஓட்டு பேட்டிக்கு போது மக்களுக்கு தோன்றதான் சார் அவங்க போடுவாங்க. நீங்க என்னதான் ஸ்ட்ராட்டஜி அப்படி கிடையாது. பண்ணாலும் அப்படி என்ன கிடையாது. பண்ணாலும் அப்படி கிடையாது. மேனிபுலேஷன் பண்ணாலும் மாஸ் மேனிபுலேஷன் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அது ஜனநாயகத்திற்கு எதிரானவை. அது வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ங்கிறது என்னன்னா பொய் சொல்லி தான் ஏமாத்துறது. பொய் சொல்லி தான் ஏமாத்துறாங்க. அந்த பொய்யை வந்து நம்மளால நிலைநாட்டிட்டு இருக்க முடியாது. இவங்க செய்த உண்மை எல்லாத்தையும் பேசி நாங்கெல்லாம் தப்பு பண்ணோம், நாங்க இப்ப எங்களை அனுமதிங்கன்னு சொல்லி கேட்டா ஒத்துக்குவாங்களா? அப்ப இந்த மாதிரியான அரசியலே ரொம்ப தவறானது. மக்களை அறியாமையில வைத்திருக்கக்கூடிய அரசியல். அப்ப இந்த அரசியலுக்குலாம் துணை போற இடத்துல தான் திருமாவளவன் அவர்கள் இருக்காருன்னா அவரோட அரசியல் கேள்விக்குறியாக்கத்தான் படும். இல்ல அந்த இடத்துல தான் சார் நம்ம திரும்பவும் அந்த உள்ள போகணும்னா ஆதவர்ஜுனா கட்சிக்குள்ள சேர்க்கிறாரு. அவருடைய திட்டம் எதுவுமே தெரியாம முன்னாடியே அவரை சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு எப்படி ஒரு தலைவர் அவரை சேர்த்துக்க வேண்டாம் நான் சொல்லலைங்க. நீங்க பொறுப்பையும் பதவியும் அளவுக்கு அதிகமா தூக்கி கொடுத்ததுக்கான காரணம் என்னன்னு தான் கேட்கிறோம். நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ ஒருத்தர் கட்சிகளுக்கு வராரு எடுத்தோடனே வந்து நம்ம தீண்டத்தகாத அப்படிலாம் நடத்த முடியாது. இங்க தீண்டாமையில அடிப்படையில வந்து நீ வந்து நீ இன்னார் உன்னை சேர்த்துக்க மாட்டேன்னா சொல்ல முடியாது. கட்சிக்கு ஒருத்தர் விருப்பப்பட்டு வராருன்னா சேர்த்துக்கு தான் ஆகணும். ஆனா அவருக்கான பொறுப்புகளை கொடுக்குறீங்களா, அதை எந்த அடிப்படையில கொடுக்கணும்? ஒரு ஜனநாயக தன்மையில இருக்கக்கூடிய கட்சியா இருந்துச்சுன்னா அவருடைய செயல்பாட்டின் அடிப்படையில கொடுக்கணும். கட்சிக்கு வராரு, அப்ப ஒரு நியூ கேண்டிடேட் வந்த உடனேயே அவருக்கு ஒரு பெரிய பொறுப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னா அங்க நீங்க விலை போறீங்கன்னு தான் பொருள். அதுக்கு அப்படிதான் நான் எடுத்துக்க முடியும். வந்த உடனே ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க உங்க கட்சிக்கார தொண்டர்களே நீங்க மதிக்கலன்னு தான் பொருள். ஸோ இது வந்து ஒரு மலிவான அரசியல். அந்த மலிவான அரசியலை செய்ததற்கு திருமாவளவன் விலை கொடுக்கிறார், அவ்வளவுதான். இப்ப ஆதவர்ஜுனா அவர் அந்த விலகல் கடிதத்துல நான் திரும்பவும் கூட சேர்ந்து பணியாற்ற தயாரா தான் இருக்கேன், அவரோட தேர்தல் களத்துல இணைந்து பணியாற்ற தயாரா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு தான் வெளியே போறாரு. இதுல அவர் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? ஏன்னா இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு முக்கியமான பேசுபொருள் இருக்காரு. அவர் விஜயோட சேர போறாரா இல்ல ஸ்ட்ராட்டஜி வகுக்க போறாரா? ஏன்னா அவர் முழுக்க திமுக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கும்போது அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? அதுல அப்பட்டமா தெரியுது அவர் விஜயோட கைகோர்க்க போறதாகத்தான் தெரிகிறது. ஓகே, விஜயோட கைகோர்த்து அவர் என்ன பிளான் பண்ணுவாருன்னா ஏடிஎம்கே விஜய் பிளஸ் திருமாவளவனுடைய கூட்டணி, இந்த அதிமுகவோட அதிமுகவோட ஒரு கூட்டணியை ஏற்பாடு பண்றது. Merry Christmas and a Happy New Year. The Chennai Cells, let the celebrations begin. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.